ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கேது உங்கள் லக்னத்திலேயே வந்துட்டார். ஸோ லக்னத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை தான் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ கேது எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீடை தன்னோட ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். ஸோ கேது ஞானகாரகன். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையும் படிப்பினையும் சில தடைகளை கொடுத்தாலும் அந்த தடைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடியவர். ஸோ மனம் இது நாள் வரை கொஞ்சம் சஞ்சலத்தில் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு குழப்பமான மனநிலை இருந்திருக்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த குழப்பமான மனநிலை நீங்கி நல்ல தெளிவு பிறக்கும். மேலும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ 6ஆம் இடம்ன்றது தொழிலை குறிக்குது. ஸோ தொழில்காரகன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு கோல்டன் பீரியட் இது. ஸோ இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்க தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இது. ஸோ தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ மேலும் குரு பார்வை இருக்கிறதுனால குரு உங்களை பார்க்கறதுனால தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 6ஆம் இடம்ன்றது வம்பு வழக்கு நோய். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அக்ரவேட் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த காலங்களில் வராது. ஏன்னா சனி இருக்கிறதுனால பிரச்சனைகள் அவரே ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டுருவார். வம்பு வழக்கு நோய் சம்மந்தமான விஷயங்கள் உடல் உபாதைக்கு பெரிய அளவில் கொடுக்க மாட்டார். ஸோ இது உங்களுக்கு கோல்டன் பீரியடு. ஸோ தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால 6ஆம் இடம்ன்றது வேலை. ஸோ வேலை குறிக்கிறதுனால ஸோ வேலையில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு இந்த பீரியடில் தோணும். ஸோ குரு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை செய்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக இடமாற்றம் ஒரு பணி மாற்றம் இருந்தவங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒட்டுமொத்தம் சொல்லணும்னா. ஸோ இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கன்னி ராசி கன்னி லக்னத்தை கொண்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக அமையப்போகிறது.